Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, Google Sheets Sumif function பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Sumif ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா செல்லோட சம் வந்து ரிட்டர்ன் பண்ணனும். ஆனா கண்டிஷன் வச்சு தான் ரிட்டர்ன் பண்ணனும். ஓகேங்களா? நார்மல் சம் ஃபங்க்ஷன் வந்து செல்லோட சம் ரிட்டர்ன் பண்ணனும். ஆனா Sumifங்கிறது ஒரு அடிஷனலா கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் சம் வந்து ரிட்டர்ன் பண்ணனும். நார்மல் சம் ஃபங்க்ஷன் வந்து ஒரே ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கும். பட் Sumifங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய இன்புட் செல்ல கொடுக்கணும். செகண்ட் வந்து நம்மளுடைய கண்டிஷன். அதாவது எந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த செல்லோடைய சம்ம வேணும்ங்கறதை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா மூணு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா வெறும் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சு அதுக்கான சம் மட்டும் கொடுக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா வெறும் நெகட்டிவ் சம் மட்டும், அதாவது நெகட்டிவ் நம்பர் மட்டும் சம் பண்றது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு செர்டன் ரேஞ்சில் நமக்கு வந்து சம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி மூணு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் இன்புட்டை என்ன பண்ணியிருக்கேன்னா பாசிட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாக பாசிட்டிவ் நம்பர்னா என்னன்னா ஜீரோவுக்கு மேலே இருக்கிற எல்லா நம்பரும் பாசிட்டிவ் நம்பர் தான். ஜீரோங்கிறது நியூட்ரல், அது வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ ஜீரோவுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர், ஜீரோவுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த இன்புட்டில் நான் பாசிட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மூணு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் பாசிட்டிவ் நம்பருடைய சம் மட்டும் தான் வேணும். ஸோ இங்கே ஆரம்பித்து இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Sumif அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் வருது. இப்போ இந்த எல்லா இன்புட்டையும் நான் கொடுத்துறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டே ரேஞ்ச், நம்மளுடைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். கமா போட்டுட்டு இப்போ வந்து கண்டிஷன், நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் டபுள் கோர்ஸில் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ ஜீரோவுக்கு மேலே இருக்கிற எல்லா நம்பரும், அப்போனா கிரேட்டர் தேன் ஜீரோ கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் மட்டும் வரும். இப்போ 10, ஒரு 20, 30, 30 + 30 60, 60 + 40 100, 100 + 50 150 அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதான் வந்து பாசிட்டிவ் நம்பருக்கான கண்டிஷன். அடுத்தது நெகட்டிவ் நம்பர் மட்டும் எனக்கு வேணும், அதாவது இது மட்டும்தான் எனக்கு சம்மா வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே ஃபங்க்ஷன் Sumif, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எல்லா இன்புட்டையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ வெறும் நெகட்டிவ் நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா <0 போட்டிங்கன்னா போதும். அப்போ வந்து வெறும் நெகட்டிவ் நம்பர் மட்டும்தான் அது வந்து ஆட் பண்ணும், பாசிட்டிவ் நம்பர் அது எடுத்துக்காது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் ஆட் பண்ண அப்படின்னா 15, ஸோ அது வந்து -15ன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஒரு 2 3 3 3 6 6 4 10 10 ஒரு 5 15, அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு செலக்டட் செல்ஸ் இல்லைனா வந்து ஒரு ரேஞ்சை பேஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் எழுதலாம். சீக்வன்ஸில் சம்முக்கு பதிலாக இப்போ 30க்கு மேலே இருக்கிற சம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த சம்மில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து இதை மட்டும் இன்புட்டாக எடுத்துக்கலாம், இது தேவையில்லை. இதிலே நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 30 and above அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, அப்போ 30 வேணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 30. அப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 120 மட்டும் வரும். அப்போ இந்த மூணு செல்லு மட்டும்தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணும். 30 40 70 70 50 120. ஒருவேளை வந்து எனக்கு 30க்கு மேலே இருக்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவல் எடுத்துடலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 90ங்கிறது வரும். இந்த மாதிரி ஃபில்டர் பேஸ் பண்ணி, அதாவது ஃபில்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் Sumif யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபில்ட்ரேஷனும் தேவையில்லை, எனக்கு வெறும் சம் மட்டும் போதும் அப்படின்னா அப்போ நார்மல் சம் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Sumif மூலமாக நீங்கள் எப்படி பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணுறது, நெகட்டிவ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு செர்டன் கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணுறதை பார்த்தோம். இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.